வெல்கம் டு MeenaKarthi vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா குருமா குழம்பு வைக்கிறது எப்படி அப்படினு சொல்லி பார்க்க போறோம். குருமா குழம்புனா இத நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து 3 உருளைக்கிழங்கு அதை அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி 2 தக்காளி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதுல வந்து 3 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுல வந்து 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி. நெக்ஸ்ட் இது வந்து கறி மசாலா பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தேங்காவை வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அளவு குழம்பு வந்து நல்லா கெட்டியாக குழுகுலுன்னு வரும். தேங்காவை கூட என்னெல்லாம் போட்டிருக்கேன், அரைக்கும் போது என்னெல்லாம் போட்டேன் அப்படின்னா தேங்காய், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூடு, உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கருக கூடாது. இதிலே டக்குன்னு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சிலவங்க வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குவாங்க, பட் நாங்கள் எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். வெங்காயம் நல்லா வேகட்டும். இதில் இஞ்சி, இதை பூண்டு ரெண்டையும் போட்டு இடிச்சிருக்கேன். மேக்ஸிமம் மிக்சியில் இடிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் உரலில் போட்டு இடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி, 3 வெள்ளைப்பூடு, 3 துண்டு வெள்ளை. இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் போட்டு ஒரு டைம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நான் வந்து 3 தக்காளி போட்டிருக்கிறேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம், சின்னதுன்னா 2 போட்டுக்கோங்க. மிளகாய், நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு. நான் வந்து எல்லா உருளைக்கிழங்கும் போடலை, ஒரு 4 துண்டு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு குழம்பு ஒருவேளை குழுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை லைட்டாக கரைச்சி அதில் ஊற்றிடலாம். அதுக்காக. அதே மாதிரி குருமா குழம்புல வந்து நீங்கள் இப்போ இது வத்தப்பொடி, கொத்தமல்லி பொடி, கறி மசால் பொடி இதெல்லாம் போட்டுட்டு கிண்டக்கூடாது. போட்டுட்டு உடனே என்ன செய்யணும் அப்படின்னா தேங்காய் ஊற்றிடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது நார்மலாக புளிக்குழம்பு ஸ்மெல் எப்படி இருக்கும் அதே மாதிரியே வந்துடும். கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, கறி மசால் பொடி இதெல்லாம் போடலாம். அந்த பொடியெல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அதை வதக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இருக்குல்ல அதை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றி ஒரு டைம் கிளறிக்கோங்க. கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அந்த பவுலுக்கு 2 பவுல் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதை 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா கொதிச்சிடும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து நான் வந்து சாதத்துக்குங்கிறதுனால தண்ணியாக வச்சுருக்கிறேன். இதே நீங்கள் வந்து சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இந்த குருமா குழம்புக்கு முட்டையை நம்ம இந்த மாதிரி செஞ்சு தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். அவிச்ச முட்டையை இந்த மாதிரி 4 சைடும் லைட்டாக கீறிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள், இது ரெண்டையும்
நல்லா எண்ணெயில் காய விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கறி மசாலா பொடியும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் அந்த முட்டையை போட்டுடுங்க. போட்டு எடுத்துகிட்டு குருமா குழம்புக்கு இதை தொட்டுக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ சுவையான குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து 10 to 15 மினிட்ஸ்லேயே வீட்டில் செஞ்சிடலாம். நம்ம சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்க ஊறுகாய், தக்காளி பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். எல்லாருமே இதை மாதிரி வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.